ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் நடைபெற்ற முக்கியமான சூப்பர் 4 சுற்றில் பாகிஸ்தான் அணி இலங்கையை வீழ்த்தி வெற்றி பெற்றது. இரு அணிகளும் தங்களுடைய முதல் சூப்பர் 4 சுற்று ஆட்டத்தில் தோல்வியை தழுவியிருந்ததால் இந்த ஆட்டம் இறுதிப் போட்டிக்கு செல்லும் வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்ளும் விதமாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்பட்டது. அபுதாபியில் நடந்த இந்த போட்டியில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் களமிறங்கிய இலங்கை அணியின் தொடக்க வீரர் நிசங்க மற்றும் குசல் மெண்டிஸ் ஆகியோர் விரைவில் ஆட்டமிழந்தனர். மேலும் குசல் பெரேரா மற்றும் அசலங்க ஆகியோரும் பெரிய ஸ்கோர் எடுக்க முடியாமல் ஆட்டமிழந்தனர். ஒருபுறம் விக்கெட்டுகள் விழுந்தாலும் கமைந்து மெண்டிஸ் மட்டும் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 44 பந்துகளில் 50 ரன்கள் எடுத்தார். இறுதியில் அசரங்க 15 ரன்களும் சமீர கருணாரத்ன 17 ரன்களும் சேர்த்தனர். 20 ஓவர் முடிவில் இலங்கை அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 133 ரன்கள் எடுத்தது. பந்து வீச்சில் பாகிஸ்தான் தரப்பில் சாகின் அப்ரிடி 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். சுழற்பந்து வீச்சாளர் அப்ரார் அகமது 4 ஓவர்கள் வீசி வெறும் 8 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டை வீழ்த்தினார். 134 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பாகிஸ்தான் அணி களமிறங்கியது. தொடக்க வீரர் ஃபர்கான் அதிரடியாக விளையாட முற்பட்டு ஒரு பவுண்டரி மற்றும் 2 சிக்ஸர் உட்பட 15 பந்துகளில் 24 ரன்கள் எடுத்தார். பெரிய ஸ்கோர் அடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தீக்ஷணவின் பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார். மற்றொரு தொடக்க வீரரான பக்கர் சமான் 17 ரன்களில் வெளியேறினார். சயிம் அயூப் 2 ரன்களிலும் கேப்டன் சல்மான் ஆஹா 5 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். பாகிஸ்தான் அணி 57 ரன்கள் சேர்ப்பதற்குள் 4 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. அணியை காப்பாற்றுவார் என எதிர்பார்க்கப்பட்ட முகமது ஆரிஸ் 13 ரன்களில் வெளியேறினார். இதனையடுத்து ஆல்ரவுண்டர்களான உசைன் தலாட் மற்றும் முகமது நவாஸ் ஆகியோர் ஜோடி சேர்ந்து அணியை சரிவிலிருந்து மீட்டனர். இந்த ஜோடி விக்கெட்டுகளை கொடுக்காமல் பவுண்டரி மற்றும் சிங்கிள்ஸ் மூலம் அணியின் ஸ்கோர் வேகத்தை நிதானமாக உயர்த்தியது. முகமது நவாஸ் 24 பந்துகளில் 38 ரன்கள் சேர்த்தார். உசைன் தலாட் 30 பந்துகளில் 32 ரன்கள் எடுத்தார். இறுதியில் பாகிஸ்தான் அணி 18 ஓவர் முடிவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 138 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக அடைந்த தோல்வியிலிருந்து மீண்டு வந்திருக்கிறது. பாகிஸ்தானின் வெற்றியால் இலங்கை அணி தொடரை விட்டு கிட்டத்தட்ட வெளியேறிவிட்டது என்று கூறலாம். உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட News 21 தமிழோடு இணைந்திருங்கள்.